ஜீவா, ஆ சொல்லுங்க. என்னையா எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க? இப்பத்தானே ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கோம். வந்து 2 நாளாவது ரெஸ்ட் எடுக்க வேணாமா? வண்டியை தொடச்சிட்டு இப்ப எங்க கிளம்புற நீ? வீட்டுக்குள்ளேயே இருக்க ஒரு மாதிரி இருக்கு, நான் வெளியில போயிட்டு வரேன். 2 நாளாவது ரெஸ்ட் எடுக்கணும்லப்பா, டாக்டர் சொன்னாங்கல்ல. டாக்டர் சொல்றதெல்லாம் கேப்பீங்க, பெத்த புள்ள சொல்றத மட்டும் காதுல கூட வாங்க மாட்டீங்கல்ல. ஓ நல்லதுக்காகவும் உனக்கு ஒரு துணை வேணுங்கிறதுனால தானடா பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போனேன். ஏன்டா இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுகிற? அம்மா, தயவு செஞ்சு திரும்ப திரும்ப அந்த சூழ்நிலையை ஞாபகப்படுத்தாதீங்கம்மா. நினைச்சாலே இரிட்டேட்டிங்கா இருக்கு. சரிப்பா, நான் அதை பத்தி எதுவும் பேசல. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம இருக்க, வந்து 2 வாய் சாப்பிடுவாடா. எனக்கு வேணாம், பசி இல்ல. ஒருவேளை சமையலுக்கு லேட் ஆனா கூட நான் பசி தாங்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதான்னு அந்த கத்து கத்துவேன். காலையில இருந்து சாப்பிடாம கிடக்க, ஆனா உனக்கு பசி வரலையாப்பா? மனசு நிம்மதியா இருந்தா தானே வயிற்றுல பசி எடுக்கும். சாரிம்மா, உங்களை கஷ்டப்படுத்தணுமேனு நான் இப்படி பேசல. என்னால அம்சாவை விட்டுட்டு வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா. அன்னைக்கு சூழ்நிலையில அம்சா மேல உள்ள கோவத்துல உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்துல தான் நான் அந்த பொண்ணை பார்க்க வந்தனே தவிர என் மனசுல எந்த விதமான தப்பான எண்ணமோ அந்த பொண்ணு மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைம்மா. இதை எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறோங்கிற ஆதங்கம் தான் எனக்கு இப்ப கோவமா வெளிவந்துகிட்டு இருக்கு. ஹலோ அம்மாடி கண்ணு, கேக்குதாம்மா? அம்மா கேக்குது, சொல்லுங்கம்மா. அம்சா, ஜீவாவுக்கு என்னதாம்மா பிரச்சனை? எதனால அவன் கல்யாணம் வேணான்ங்கிறான்? என்ன ஜீவா அம்மா திடீர்னு கால் பண்ணி இப்படி கேக்குறாங்க? ஒருவேளை ஜீவா எதுவும் சொல்லியிருப்பானோ? ஹலோ அம்சா, கேக்குதாம்மா? அம்மா கேக்குதும்மா, சொல்லுங்க. இல்லடா கண்ணு, டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுல இருந்து யார்கிட்டயுமே முகம் கொடுத்து பேசல. அவங்க அப்பா ரொம்ப வருத்தப்பட்டு போய் இருக்காங்கடா. காலையில இருந்து நானும் அதை சாப்பிட இதை சாப்பிடன்னு ஒவ்வொன்றா எடுத்து கொடுக்குறேன். ஒரு டம்ளர் பால் கூட வாயில படாம மல்லு கட்டிக்கிட்டு கிடக்காண்டா. ஏன் இப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன பிரச்சனை? ஏதாவது சொன்னாத்தனமா தெரியும். நாங்க எதுவுமே தெரியாம எப்படி சரி பண்றது? அம்மா, ஹாஸ்பிட்டலில் வச்சு அவன்கிட்ட எதுவும் கேட்க வேணான்னு நானும் எதுவும் கேட்டுக்கல. நீங்களே அவன்கிட்ட பேசி பார்க்கலாம்லம்மா. பேசணும்னு போனாலே மூஞ்சி முகத்தையும் காட்டிக்கிட்டு எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறான்டா. சாப்பிடுன்னு ஒரு வார்த்தை சொன்னேன், அதுக்கு என்னென்னமோ பேசுகிறான். நீ ஒரு வார்த்தை போன் அடிச்சு சாப்பிட சொல்றியா அம்சா? ஏன் அவன் சாப்பிடாம இருக்கான்? பாய்சன் சாப்பிட்ட உடம்பு ஒழுங்கா சாப்பிட்டா தானே டேப்லெட் போட முடியும். ஏன் தான் ஜீவா இப்படிலாம் பண்ணுறானோ? டாக்டர் ஒரு வாரத்துக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா சாப்பிட்டு மாத்திரை போடணும்னு சொல்லியிருக்காங்க. வீட்டில் இருக்க பிடிக்கலன்னு வண்டியை தொடச்சிக்கிட்டு இருக்காண்டா. எங்கேயும் வெளியில் போனாலும் போவான் போல் இருக்கு. ஒரு வாரத்தை ஃபோன் பண்ணி அவனை சாப்பிடுன்னு சொல்கிறியாம்மா? டைம் கிடைக்கல வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போறியா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போய் ஜீவா கிட்ட மட்டும் கொடுங்கம்மா, நான் பேசி அவனை சாப்பிட வைக்கிறேன். வந்து ஒரு எட்டு அப்படியே பார்த்துட்டு போறியாடா? இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டு வீட்டில் தான் ஒர்க் பண்ணுறேன். நாளைக்கு கண்டிப்பாக நான் வரேம்மா. வீட்டுக்கு வந்து உங்களை நேரில் பார்க்குறேன். இந்த அம்மா மேலே தான் அவனுக்கு கோவம். இந்த கோவத்தை சாப்பாட்டில் காட்டுறான். ஃப்ரெண்டு நீ சொன்னாவாது கேட்பான்கிற நம்பிக்கை இருக்குது. எப்படியாவது அவனை சாப்பிட மட்டும் வச்சிருடா. சரிங்கம்மா, நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபோனை கொடுங்க. தம்பி ஜீவா. சரி சாமி, உனக்கு ஃபோன் வந்திருக்கு, 2 வார்த்தை பேசுப்பா. நேத்தே உங்ககிட்ட சொன்னா இல்லையா, சும்மா சும்மா அண்ணன் பொண்ணுகிட்ட பேசு தம்பி பொண்ணுகிட்ட பேசுன்னு டார்ச்சர் பண்ணாதீங்கம்மா. ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? இவ கயல்விழி இல்லப்பா, உன் ஃப்ரெண்டு அம்சா தான் லைன்ல இருக்கா. உன்கிட்ட ஏதோ பேசணுமா, பேசு. அம்சாவா கால் பண்ணிருக்கான்? ஐயோ, என் போன் உள்ள இருக்கோ? சரி போனை கொடுங்க, நான் பேசுறேன். ஹலோ அம்சா. ஃப்ரெண்டு பேரை கேட்டதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுற நீ? உன் மாமன் பொண்ணு, உனக்கு பேசி முடிச்சு பூ வச்ச பொண்ணு, உன்னையவே நினைச்சு காத்துக்கிட்டு இருக்கிற என் தம்பி மக, அவகிட்ட 2 வார்த்தை பேசினா அவளும் சந்தோஷப்படுவாள்ல. ஏண்டா ஜீவா இப்படி எல்லாம் பண்ற? அம்சா, என் நம்பருக்கு கால் பண்ணிருக்கலாம்ல. எரும மாடே, உன் நம்பர் தான் என்கிட்ட இல்லையேடா. அம்மா நம்பரை நான் ரிசப்ஷன்ல ஹாஸ்பிட்டல்ல வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் எப்படி உனக்கு கால் பண்ண முடியும், பைத்தியம்? அட ஆமால்ல. சரி, அம்மா நம்பர் தான் இருக்குல்ல, என்கிட்ட கொடுக்க சொல்லி பேசி இருந்திருக்கலாம்ல. உனக்கு என்ன அவ்வளோ திமிரா ஜீவா? ஏன் இப்படி சீன் கிரியேட் பண்ற? சீன் கிரியேட் பண்றேனா? பேசி இருக்கலாம்னு சொன்னதெல்லாம் ஒரு சீனா? ஷோ, சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ முதல்ல சாப்பிட்டியா இல்லையா?
டி உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இப்போ உன்னோட பாய் ஃப்ரெண்டு உன்னை ஃப்யூச்சரில் கல்யாணம் பண்ணி உனக்கு ஹஸ்பண்ட் ஆக போகிறவன் உனக்காக பாய்சன் குடிச்சு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனவன் இப்படி வீட்டில் வந்து தனியாக கிடக்க என்னை வந்து 2 பழத்தை வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு போகணும்னு இல்லை. சரி கால் பண்ணியிருக்க ஒரு வார்த்தை ஆசையா என்ன ஜீவா என்ன பண்ணுற சாப்பிட்டியா அப்படின்னு ஸ்வீட்டாக கேட்காம இப்படி கத்திக்கிட்டு பஜாரி மாதிரி கேட்குற. சாருக்கு ஸ்வீட்டா கியூட்டா கொஞ்சிக்கிட்டே கேட்கணுமோ அப்பதான் சாருக்கு பிடிக்குமோ? ஆமா அந்த மாதிரியெல்லாம் கேட்டா தானே ஒரு மாதிரி நல்லா இருக்கும். சரிங்க சார், கேட்டுடலாம். ஆமா சார் சாப்பிட்டீங்களா இல்லையா? என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிட்டேன்டி, ஏதோ கொடுத்தாங்க சாப்பிட்டேன். ஆமா நீ சாப்பிட்டியா இல்லையா? எப்போ என்ன பார்க்க வர போற? ஜீவா உண்மையே சொல்லு, என் மேல ப்ராமிஸா நீ சாப்பிட்டியா? ஏய் சாப்பிட்றதுக்கெல்லாமாடி ப்ராமிஸ் பண்ணுவாங்க. சாப்பிட்டேன் அவ்வளோதான் விடு. ஆமா நீ எப்போ என்ன பார்க்க வர போறேன்னு சொல்லு. நான் பார்க்க வர்றதெல்லாம் இருக்கட்டும், நீ சாப்பிட்டியா இல்லையா அதை சொல்லு முதல்ல. டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க? ஹெவியான டேப்லெட்ஸ் கொடுத்துருக்கேன், நல்லா சாப்பிட்டுட்டு போடணும், இல்லைன்னா இதுவே ப்ராப்ளம் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? என்ன சாப்பிட்ட நீ அதை ஃபஸ்ட்டு சொல்லு. ஒழுங்கா சாப்பிட்றியா இல்லையா? இல்லடி சாப்பிடவே பிடிக்கல. சும்மா எப்போ பார்த்தாலும் அம்மா அந்த பொண்ணை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க அம்சா. எரிச்சலாக இருக்குடி, வீட்டில் இருக்கவே பிடிக்கல. ஜீவா என்னால் உனக்கும் அம்மாவுக்கும் மனஸ்தாபம் ஆயிடுச்சோ? நான் தான் எல்லாத்துக்கும் காரணமா? லூசு, நான் பண்ண தப்புக்கு நீ என்னடி பண்ணுவ? அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுமோன்னு அம்மாவை நினச்சி பயந்துக்கிட்டு தான் அந்த பொண்ணை பார்க்கறதுக்கே நான் ஓகே பண்ணேன். அங்கே போய் பார்த்தா அவங்க பாட்டுக்கு பூ வச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? நான் ஜஸ்ட்டு பொண்ணு பார்க்க போறேன்னு தான் போனேன். எனக்கு என்னவோ நல்லா இருக்கிற ஃபேமிலியில் நான் தான் தேவையில்லாமல் பிரச்சனையாக வந்து நிற்பேனோன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஜீவா. ஏய் நூடுல்ஸ் மண்டை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி. உன்னால என்ன பிரச்சனை வரப்போகுது? அம்மாவுக்கு நான் உன்னை விரும்புகிறேன்னு தெரிஞ்சா, நீ தான் வீட்டுக்கு மருமகளாக வரப்போறேன்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ எப்படி சொல்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் தான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். அம்மாவுக்கு பர்சனலாக என்ன பிடிக்கும், ஆனால் அவங்க தம்பி பொண்ணை தள்ளி வச்சுட்டு என்ன மருமகளாக கொண்டுட்டு வரணும்னு நினைப்பாங்களா ஜீவா? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லடி. நானே கொஞ்சம் குழம்பி போயிருக்கேன்னா எப்படி கரெக்டாக கன்வே பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் தெளிவாயிட்டேன்னா அம்மா கிட்ட எப்படி பேசணும், எந்த டைமில் பேசணும்னு கரெக்டாக டைம் பார்த்து பேசிடுவேன். இதை பற்றியெல்லாம் நீ ஒரி பண்ணிக்காத, நீ ஃப்ரீயாக விடு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஓகே ஜீவா, முதல்ல நீ போய் சாப்பிடு. சாப்பிடும்போது எனக்கு வீடியோ கால் பண்ணிவிட்டு நீ சாப்பிட்றத எனக்கு வீடியோவில் காட்டிக்கிட்டே சாப்பிட்ணும். ஓகேவா? பாருயா மேடம் ஆர்டர்லாம் போடுறீங்க. இனிமே எல்லாம் அப்படிதான். சரி போ, குடுகுடுன்னு ஓடி போய் அம்மா கொடுக்குற சாப்பாடை வாங்கி சமத்தா சாப்பிடு. எனக்கு வீடியோ கால் பண்ண, ஒரு பருக்க இல்லாமல் சாப்பிட்டு முடிச்சோன்னா தான் நான் ஃபோனை கட் பண்ணுவேன். ஓகேவா? சரிங்க மேடம், உத்தரவு வாங்கிக்கிறேன். ஆசைக்கு தாழ் போட்டு அடைத்தென்ன லாபம், அதுதானே குடம் தன்னில் எரிகின்ற தீபம். மனதோடு திரை போட்டு மறைக்கின்ற மோகம், மழை நீரை பொழியாமல் இருக்கின்ற மேகம். சிலருக்கு சில நேரம் துணிச்சல்கள் பிறக்காது, துணிச்சல்கள் பிறக்காமல் கதவுகள் திறக்காது. காட்டாத காதல் எல்லாம். லைலா, நான் தான் நேத்தே உங்க ஊரெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டேன்ல. ஒரு பையன் வீடு கொடுக்க மாட்டேங்கிறான். இன்னமும் எதுக்கு இப்படி பேக்க தூக்கிக்கிட்டு தெரிய சொல்ற? அந்த சௌமியா பேச்ச கேட்டுக்கிட்டு பாரு என்ன கெதியாக போறேன்னு. உன்னால தெருவில் நிக்கிறதெல்லாம் பத்தாது பாரு, இன்னும் வேற சாபம் கொடுக்குறியா? அப்படி இல்ல லைலா, அந்த சௌமியா ஏதோ போற போக்குல அன்னைக்கிளி மேல உள்ள கோவத்துல உங்ககிட்ட ஏத்தி விட்டுட்டு போகுது. நம்ம வீட்டுக்கு போறதுதான் சேஃப்டின்னு தோணுதுன்னு சொல்றேன். நீ என்னடானா இங்கேயே இருப்போன்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்க. பிள்ளைங்க நம்ம இல்லாம அங்கே ரேஷன் கடையில அரிசி வாங்கி ரேஷன் கடையில பருப்பு வாங்கியாவது தின்னு வயிற்ற கழுவிக்கிட்டு இருக்குங்க. நம்மளும் போய் உட்காந்து அதுங்களுக்கு கிடைக்கிறதையும் கிடைக்க விடாம பண்ண போறியா? அப்படி இல்ல லைலா, அங்க போனா ஏதாவது ஒரு வேலை வெட்டி பார்க்கலான்னு பார்த்தேன். யாரு நீ வேலைக்கு போறியோ? 10-12 வருஷமா நீ பார்த்த வேலையை தான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கனே. ஆளும் மொகர கட்டையும். நீ வேலைக்கு போய் ஒழுங்கா சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்திருந்தா நான் ஏயா இப்படி தெருவா நாய் மாதிரி தெரிய போறேன்? மொகரையும் மூஞ்சியும் பாரு. வந்து தொலை. ஏதாவது ஒரு ஓலை குடிசை கிடைச்சா கூட அதுல போய் நம்ம 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு இருந்து ஒப்பேத்தலாம். எங்க அம்மா மனசு அப்படி கஷ்டப்பட்டாவது மாறுதான்னு பாப்போம். என்ன லைலா, என்ன பார்த்து ஓலை குடிசையில போய் தங்குவான்ற? நான் எப்பேற்பட்ட ஆளு, என் லெவல் இல்லைன்னு உனக்கு தெரியும்ல.
ஆமா, சார் பெரிய பிரதம மந்திரி, இவர் லெவலு தெரியாம நாங்க ஓலை குடிசையில தங்க வைக்க போறோம் பாரு. மூதேவி 3 நாளா அந்த மூத்திர சந்தில கடந்து நாத்தம் தாங்க முடியல. மரத்தடிக்கு மரத்தடி, நிழலுக்கு நிழலுன்னு இல்லாம மழை வெயிலுக்கு நாயா பேயா எவள்கிட்டயோ பேச்சு வாங்கி என்னென்னலாம் அசிங்கப்பட்டு வந்தாச்சு. இன்னமும் லெவலு கிவலுன்னு ஏதாவது நாள வாயில வந்துடும். பேசாம போயிரு சொல்லிட்டேன். ஓடி போய் உழைச்சி ஒருவேளை சோறு போடுறதுக்கு துப்பு இல்ல. லெவலு அப்படியே எட்டி மிதிச்சனோ ஏன் ஒட்டிட்டு போயிடுவேன். ஒழுங்கா நட. இல்ல, ஒரு அமைதியான அழகான சூப்பரான இடத்த கண்டுபிடிச்சிட்டே இல்லையா? அங்க யாரோட தொல்லையுமே இருக்காது. என்னையா சொல்ற? உன் கூட தான் நானும் வரேன். அப்படி ஒரு வீடு எங்க இருக்கு? அங்க நல்ல பாரு லைலா, யாரோ 2 பேரு என்னத்தையோ போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மத்தபடி இடம் நல்ல பீஸ்ஃபுல்லா அமைதியா இருக்கு லைலா. அங்க போய் இருந்தோம்னா யாருமே நம்மள எந்த தொல்லையும் பண்ண மாட்டாங்க. அட மூதேவி முட்டை மூதேவி, அது சுடுகாடு மூதேவி. சுடுகாடா? அமைதியா அழகா யாருமே தொல்லை பண்ணாத இடமா. ஆமா, நீ செத்து போயிட்டீனா உன்னை யாரு வந்து தொல்லை பண்ண போறா? என்னைய பிடிச்ச தொல்லையும் ஒளிஞ்சிச்சு, உன்னைய பிடிச்ச தொல்லையும் ஒளிஞ்சிச்சுன்னு நிம்மதியா ஒரு 5 அடி ஆழத்துல குழிய தோண்டிக்கிட்டு பேசாம உள்ளக்கு போய் விழுந்து படுத்துரு. யாருக்கும் எந்த தொல்லையும் இருக்காது. அமைதியா நிம்மதியா இருக்கலாம். லைலா, இப்பெல்லாம் வாயை திறந்தாலே திட்ட ஆரம்பிக்கிற. உங்க ஊருக்காரங்க எங்கனக்குள்ள செத்தவனை கொண்டாந்து புதைக்கிறாங்கன்னு நான் என்ன கனவா கண்டேன்? முன்ன பின்ன செத்து இருந்தா சுடுகாடு தெரிஞ்சிருக்கான். அதுக்கு தயா சொல்றேன், உனக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைல. பாவம், இதுலயாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டுமே. ஒரு தடவை செத்து தான் பாரேன். அடி பாவி, விட்டா நீனே கொண்டு கொலை பண்ணி குழிய தோண்டி பிதைச்சிருவா போல் இருக்கே. உன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தாண்டி இருக்கனே. தெரியுதுல, பேசாம வாயை மூடிக்கிட்டு நடக்கிற வேலையை மட்டும் பாரு. நானே இந்த ஊர்ல ஒரு ஓலை குடிசைனாலும் கிடைச்சிராதா? அதுல போய் இருந்து பொழப்ப நடத்தலான்னு பாக்குறேன். நீ என்ன பண்ற டார்ச்சல் பெரும் டார்ச்சலா இருக்கு. சரி விடு. என்ன லைலா, என்ன இங்க வந்து நிக்கிற? ஓ, வீடு கிடைக்கல, எவள்கிட்டையும் போய் வீடு கேட்டா விளக்க மாத்தலாம் அடிக்கிறான்னு புலம்பிட்டு இருந்தல. இனிமே நமக்கான வீடு இந்த வீடு தான். நம்ம 2 பேரும் இனிமே இங்கதான் இருக்க போறோம். லைலா, இந்த குடிசை இல்லையா? நம்ம கிடந்த மரத்தடிக்கு இந்த குடிசை எவ்வளவோ மேல். ஒழுங்கா உள்ளவா, போய் வீடு கண்டிஷன்ல எப்படி இருக்குன்னு பாப்போம். ஏதோ உங்க அப்பா கட்டி வச்ச வீடு மாதிரி வா, வீட்டுக்குள்ள போய் பாப்போங்கிற. இந்த குடிசை யாரோட குடிசை, என்ன ஏதுன்னு ஏதாவது தெரியுமா? வீட்டுக்காரன் வந்தானா வம்பிழுக்க போற லைலா. இருக்கிற வம்புக்கே ஒன்னும் வழி சொல்ல முடியல. அட, இந்த வீட்டு டீட்டெயில் எல்லாம் தெரியாம வருவேனா? இந்த வீட்டுல முனியம்மான்னு ஒரு பொம்பளை மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அந்த முனியம்மாவோ 3 வருஷத்துக்கு முன்னாடியே தூக்கு போட்டு செத்து போயிட்டா. அதுக்கப்புறம் மயங்கிலோ பேர பிள்ளைங்களோ யாரும் இந்த வீட்டை தேடி வந்ததாவும் தெரியல. இந்த சொத்துக்கு பங்கு கொண்டாடணும்னு யாரும் துணிச்சலா இறங்குனதாவும் தெரியல. நம்ம தான் இப்ப இறங்க போறோம். அட வாயா, உள்ளுக்கு போய் வீடு எப்படி இருக்குன்னு பாப்போம். லைலா, 3 வருஷத்துக்கு முன்னாடி தூக்கு போட்டு செத்த முனியம்மா பேயா வந்து நம்மள புடிச்சிட்டா என்ன லைலா பண்றது? அட என்னையா நீ சந்திரமுகி படத்துல வடிவேலு பயப்படுறது மாதிரி பயந்துகிட்டு இருக்க? பேயும் இல்ல பிசாசும் இல்ல. எனக்கு தான் நல்லா தெரிஞ்சு வர்றேன்ல. இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்த எனக்கு பேய் இருக்கா பிசாசு இருக்கான்னு தெரியாதா? ஒரு மண்ணும் கிடையாது. உள்ள வா போலாம். இல்ல லைலா, நான் வரமாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. நீ என்ன கூட்டிட்டு போய் கொல்ல பாக்குற பாரு. இந்த ஊர்ல தெரு தெருவா நாய் மாதிரி எத்தனை வீடு போய் கேட்ட. ஒருத்தி விளக்க மாத்தையும், ஒருத்தி கட்டக்கம்பையும், ஒருத்தி கல்லையும் விட்டு எரிஞ்சான்னு எவ்வளவு அழுதுகிட்டே வந்து அன்னைக்கு சொன்னேன். நமக்கு லட்டு மாதிரி வீடு கிடைச்சிருக்கு. பேசாம உள்ளக்கு போய் உட்கார்ந்துருக்காம லூசு மாதிரி பயந்துகிட்டு இருக்க. இந்த காலத்துல பேய் பிசாசுன்னு இந்த பேயெல்லாம் என்னைக்காவது கண்ணுல பாத்துருக்கோமா? பார்க்காத ஒரு விஷயத்த நினைச்சு எதுக்குடா பயந்துகிட்டு இருக்கணும்? அட உள்ள வா மனுஷா. முனியம்மாவை நினைச்சா பயமா இருக்கு லைலா. நீ வந்தவா வரட்டி போயா. என்னால மரத்தடிக்கு மரத்தடி உட்காந்து சாக முடியாது. சௌமி அக்கா என்ன சொல்லிட்டு போனாங்க? நம்ம ஊருக்கு போயிட்டோம்னா அந்த கேப்பை யூஸ் பண்ணி எங்க அண்ணனும் எங்க அண்ணன் பொண்டாட்டி அந்த குந்தானியும் நடு வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு ஜிங்குன்னு ஆட ஆரம்பிச்சு அவ வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுவா. அவ வீட்டுக்குள்ள வந்தான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். நம்ம இந்த பக்கம் இந்த ஊர் பக்கம் திரும்பி கூட பார்க்க முடியாது. அந்த சூழ்நிலையெல்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒழுங்கா இந்த ஊருக்குள்ளேயே இருந்து எங்க அம்மா மனசை மாத்துறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுவோம். அந்த ஆட்டக்காரி தான் வந்து ஆட்டமா ஆடிட்டு போறானா? வயசான காலத்துல நம்மளாவது வாய கைய ஒடிக்கிட்டு பேசாம இருக்கணுமா இல்லையா? நம்மளும் சரிக்கு சமமா மூறிக்கிட்டு அவளோட சண்டை ஓட்டுக்கிட்டு இருந்தா இப்ப யார் விட்டு வாழ்க்கை கெட்டு போய் நிக்குது? நம்ம புள்ள விட்டு வாழ்க்கை தானே கெட்டு போய் நிக்குது. என்ன மருதாயி, அதுக்காக அந்த புள்ள பேசின பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு இருக்க சொல்றியா?
ஒத்த புள்ள ஆம்பளை புள்ளைய ஓவியமா பெத்து வளர்த்தேன். இவளத்தையும் கட்டுவோம்னு ஒருத்தைய கூட்டிக்கிட்டு வந்து நின்றேன். சரிப்பா, உனக்கு பிடிச்சிருக்குன்னா நல்லபடியா இரு, உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமா பாருன்னு அவளுக்கு கட்டி கொடுத்து இடம் பொருள் வீடு வசம் அத்தனையும் அவனுக்காக வித்து கொடுத்து ஒரு வீட்டை கட்டி வச்சு யாருக்காக இம்புட்டும் பண்ணணும்? அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே பண்ணணும். இன்னைக்கு வயசான காலத்துல நமக்கு என்ன சௌரியம் கேக்குது? நம்ம புள்ள நல்லா இருந்தா போதுங்கிற என்ன வேணாமா? மருதாயி, நீ பேசுறத பார்த்தா ராசேந்திரன் நல்லா இருக்க கூடாது, கெட்டு போகணும்னு நினைக்கிறது மாதிரி பேசுற. அவன் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவனானா? நான் தான் நல்லபடியா மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு போவோம் தான் வந்தோம்னு சொல்லிட்டல்ல. அப்புறம் நம்ம பெரிய மனுஷெல்லாம் என்ன செஞ்சிருக்கனு? எங்களை கூட்டிட்டு போகலைனாலும் பரவாயில்லம்மா, உன் புருஷன் பிள்ளைன்னு நீ சந்தோஷமா இருன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? முறிக்கிட்டு நின்றா என்ன அர்த்தம்? அவன் ஆம்பளை பையலுக்கு கோவம் வந்தா அவன் 4 வார்த்தை பேச மாட்டானா? இப்ப பொண்டாட்டி உள்ளேயும் தானே சண்டை விட்டு நாரிக்கிட்டு கிடக்குக. இதை பார்க்கையில நமக்கு என்ன பூரிச்சு போயா கிடக்கு? நமக்கு தானே மன வருத்தம். என்ன இப்ப என்ன ஆச்சு? என்ன 2 பேருக்கும் சத்தம் பலமா இருக்கு? என்ன என்னத்த நினைச்சு வயசான காலத்துல புலம்ப போறோம்? என் பிள்ளையில நினைச்சுதான் ஒரே கவலையா இருக்கு. அம்மா, மைனி வந்து சத்தம் போட்டதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ? ஏமா இப்படி நீனா நினைச்சு உடம்ப கெடுத்துக்கிற? பேசாம இருவேன். அவங்க புருஷன் முன்னாடி இன்னைக்கு கிடைச்சுக்கிறவாங்க, நாளைக்கு குடிக்கிறவாங்க, அவங்களுக்குள்ள சரியா போயிடும். நீங்க எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுல 1க்கு 2 பொம்பளை இருக்கும். ஆனா என் புள்ள பக்கத்துல இருந்து அவனுக்கு சோறாக்கி போட்டு சாப்பிட வைக்க கூட முடியாமையில இருக்கான். என் புள்ள கடையில வாங்கி சாப்பிடுற நிலைமையில இருக்கானே. கட்டுன பொண்டாட்டிக்கே அக்கறை இல்ல, புருஷன் கடையில வாங்கி திங்கிறானேன்னு நீ எதுக்கு இப்ப பட்டுக்கிட்டு கிடக்க? அட விடு மருதாயி, என்ன அவன் கடையிலேயே சாப்பிடாதவனா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதோ பணம் காசு பிரச்சனை, குடும்ப தகராறுன்னு அவங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்குருவாங்க. பிரச்சனை வந்ததே வயசான கட்டையே நம்ம நாளையில நினைக்கையில தான் சங்கட்டமா இருக்கு. இந்த அடங்காப்பிடாரி மருமகளை வந்து உன்னைய இந்த ஆட்டி வைக்கையிலேயே மருமகனும் உருகுற. உன்னைய மாதிரி ஒரு மாமியாருக்கு நல்லதை பிள்ளதை ஆக்கி போட்டு உன்னைய நல்லா வச்சு வேலை வாங்கிக்கிறதுக்கு அந்த பிள்ளைக்கு கொடுப்பனல்ல. நான் என்னத்த சொல்லி என்ன செய்ய? போங்க போங்க. நீ பொம்பளைய கண்டு புலம்பியே தீத்துற. அப்பா ஆம்பளைய கண்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஈத்திக்கிட்டு இருக்காங்கம்மா. அவங்க மனசுல சங்கடம் இல்லைன்னு நினைக்கிறியா? அவங்களுக்கு மையனை பத்தின கவலை இல்லைன்னு நினைக்கிறியா? இப்படி புலம்பி ஏமா உடம்ப கெடுத்துக்கிற? காலம் பதில் சொல்லும்னு விட்டுட்டு ஒதுங்கிடுவம்மா. அன்னைக்கிலே எட்டையா, அன்னைக்கிலே என்ன மொட்டைக்கார ஐத்த குரல் மாதிரி இருக்கு? ஐத்த வாங்க, உள்ள வாங்க, உள்ளதான் இருக்கான். உள்ளதான் இருக்கீங்களாக்க? எங்க என் மையன் எங்க? மாமா மாட்டுக்கு தீவனம் வைக்க போயிருக்காகத்த. இந்த வந்துருவாங்க, உட்காருங்களேன். பெரிய சம்பந்தி, நல்லா இருக்கீங்களா? உடம்புக்கெல்லாம் நல்லா இருக்கா? பேரன்லாம் நல்லா இருக்கானா? என்ன நல்லா இருக்கா மருதாயே? நீ நல்லா இருக்கியா? இருக்கேன் பெரிய சம்பந்தி. அடடே, என்ன இந்நேரத்துல எங்க பெரியம்மா வந்திருக்கு? வா பெரியம்மா, உட்காரு. இருக்கட்டும்யா என் சாமி. உனக்கு கால் வலிலாம் எப்படி இருக்கு? தேவலையா என்ன? இப்ப பரவாயில்ல பெரியம்மா, கொஞ்சம் நட உடையாத்தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆனா நீ அதை எப்படி எடுத்துக்க வேணுதே தெரியல. என்ன வந்ததுல இருந்து ஐட்ட ஒரு மார்க்கமா பேசுறாங்க. என்ன ஐட்ட, என்ன விஷயம் சொல்லுங்க. நிக்கிலி, உன் மாமியா பங்கச ரொம்ப முடியாம கிடக்காமா? போய் ஒரு எட்டு பாத்தியெல்லாம் இல்லையா? ஏன் ஐட்ட, 2 நாளைக்கு முன்னாடி செவலச்சிக்கு கண்டு உடையில கூட நல்லா தானே இருந்தாங்க. அப்படி ஒண்ணும் முடியாதது மாதிரிலாம் தெரியலையே. எல்லாத்தம்மா இருந்தா. இப்ப ஒரு வாரமா நம்ம ஊர்ல நல்ல மழையில, அதுல மாடை ஊத்து கண்டவும் கோழி குட்டின்னு இந்த மலையில கிடந்துக்கிட்டு அடைச்சுக்கிட்டு சிரமப்பட்டிருப்பா போல. மலையில நனைஞ்சது நல்ல மண்டையில வந்து நீர் கோர்த்துக்கிட்டு குதுன்னு புள்ள எந்திரிக்க முடியாம கிடக்காப்பா. இழுத்து போத்திக்கிட்டு கிடக்கிறத பார்க்கவே கண்டராவியா இருக்கு. அதான் சரி போய் உன் மையன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன்னு வந்தேன். என்ன பெரியம்மா சொல்றிய? ரொம்பவா முடியாம கிடக்காக? ஆமாடா சுப்பிரமணி, பாவம் பார்க்க கூட ஆள் இல்லாம ஆடு மாடு கோழி எல்லாம் அவுத்துக்கிட்டு தெரியுது. வைக்க போறெல்லாம் வந்து மேய்ஞ்சுக்கிட்டு தண்ணி வண்ணி குடிக்காம காவு தாவுன கிடந்து கத்திக்கிட்டு கிடக்குடா. பார்க்கவே மனசுக்கு ரொம்ப டங்கட்டமா இருந்துச்சு. அவ உன்கிட்ட போய் எதையும் சொல்ல வேணான்னு தான் சொன்னான். நான் தான் மனசு கேட்காம நான் போய் உன் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு வரேன். என்னத்துக்கு உன் பிள்ளைகிட்ட தெரியப்படுத்தாம நீ கிடந்தபடி மல்லு கட்டிக்கிட்டு கிடக்கணும்னு சொல்லிட்டு வந்தேன். போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரையலாடி. அன்னைக்கிளி வாரியாம்மா, அம்மா போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோம். என்ன மாமா, என்ன பேசுறீங்க நீங்க? அம்மா போய் பார்த்துட்டு வரோம்னா எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல நிக்கிலி, லைலாவும் வீட்டுல இல்ல, நம்மளும் இல்ல, ஒத்தாளா கிடந்து சிரமப்படுவாங்கல்ல. நம்ம போய் பார்க்கலைன்னா நல்லா தெரியாதுல்லம்மா. இங்க பாருங்க மாமா, மனசு கேட்காம ஒவ்வொரு தடவையும் ஓடி போய் விழுந்து பாக்குறதுக்கு எனக்கு என்ன பேரு கிடைக்குது? பெல்லாதவண்ணுங்கிறத தவிர வேற என்னத்த பேரு வாங்கி அள்ளி கட்டிட்டேனா? இப்ப என்னை வர சொல்றீங்க? அடி அன்னைக்கிலே, 1000 இருந்தாலும் உனக்கு உன் மாமியா இல்லைன்னு போயிடவா போகுது? ஏமா இப்படி எல்லாம் சொல்ற? வயசான காலத்துல நீங்க தானமா போய் பார்க்கணும்.
எத்தே என்ன யார்கிட்டயோ பேசுறது மாதிரி பேசுறிய? இந்த அன்னைக்கிளி எப்பேற்பட்டவனு உங்களுக்கு தெரியாதா என்ன? நான் போய் பார்க்காதவளா இல்ல செய்யாதவளா? அன்னைக்கிளி 1000 இருந்தாலும் மகமியாளுக்கு முடியலைன்னு சொல்றாங்க. அன்னைக்கு மாட்டுக்கு முடியலைன்னு சொன்னோன்னு அந்த பொம்பளை தானமா ஓடியாந்து பார்த்துச்சு. இன்னைக்கு அதுக்கு ஒண்ணுங்கிறப்ப நம்மளும் போனா தானே அன்னைக்கிளி நல்லா இருக்கும். ஏம்மா அன்னைக்கு மாட்டுக்கு ஒண்ணு நோக வந்தாக, நான் இல்லைன்னு சொல்லல. அந்த மாடு அவங்க விட்டு மாடு, அவங்க வீட்ல இருந்து ஈண்ட மாடு, அவங்க வளர்த்த மாடு, அதுக்காண்டி வந்திருப்பாங்க. சரி இல்லைன்னு இல்ல, மயனுக்காக கூட வந்திருப்பாகதான். அதெல்லாம் நான் பெருசா நினைக்கலமா. அன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லும் போது மாமாவும் அண்ணன் மட்டும் பிள்ளைய எல்லாரும் சேர்ந்து ஓடி போய் அந்த பிரச்சனையை சரி பண்ணி வச்சுட்டு தானே வந்தாக. எவனா வந்தோம்னு சொன்னீங்களே, கழுத்து வெட்டி கந்தனா கால் வெட்டி கந்தனா, அவன் பிரச்சனையெல்லாம் முடிச்சு விட்டுட்டு வரல. அதுக்கெல்லாம் நான் மாட்டோம்னா சொன்னேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் முடியலைன்னு நான் போய் முன்னாடி நின்று பாட்டதுக்கு எனக்கு என்னமா பேரு கிடைக்குது? கடைசியா பெல்லாதவன்கிற பட்டம் தானே கிடைக்குது. அன்னைக்கிளி நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தாம்மா. ஆனா அதுக்காக அப்படியே விட முடியாதுல்ல, நம்ம தானே போய் பார்க்கணும். நம்ம இல்ல மாமா, நீங்க வேணும்னா உங்க அம்மாவை கூட்டி கொண்டு போய் பாருங்க. என்னால இனிமே எக்காரணத்தை கொண்டு அவங்கள வந்து பார்க்க முடியாது. இனிமே என்னைய எதுக்கு எதிர்பார்க்காதையே சொல்லிவிட்டேன். அன்னைக்கிளி ஏன் மாமா, மகளை உட்கார வச்சு சோறு போட்டது மாதிரி என்னைய எத்தனை நாள் மாமா உட்கார வச்சு சோறு போட்டிருக்காங்க. எனக்கு என் பிள்ளைகளுக்கு இதுவரை என்ன நல்லது கெட்டது பண்ணிருக்காங்க. அவங்களுக்காக நான் என்ன பண்ணாம இருந்தேன்? நெல்ல வைக்கையில தடுமாறி மயக்கப்பட்டு கீழே விழுந்து கிடந்தவள ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகாம இருந்தனா, அங்கே நம்ம செலவழிக்காம இருந்தோமா. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சரியான பிறகுதான் அனுப்புவேன்னு அந்த லைலா கிட்ட கம்பெடுத்து சண்டை ஓட்டேன். அப்படியெல்லாம் அவகிட்ட சண்டை போட்டு வீட்டுல வச்சு அந்த சூப்பை வச்சு கொடுத்து, இந்த பால் ஆத்தி கொடுத்து, ஹார்லிக்ஸ் அடிச்சு பூஸ்ட் எடுத்து உடம்ப தேத்தி விட்டு நல்லபடியா ஆனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு அனுப்போம்னு வைராக்கியமா வச்சிருந்து எல்லா நல்லது கெட்டதையும் பார்த்த பிறகு மருமையை வந்து உங்களுக்கு காலை ஒடிச்சு விடவும் தானே எனக்கு கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தானே அவங்கள நான் கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சேன். அன்னைக்கும் கூட இம்புட்டு பார்த்த என் மருமகளும் மயனும் தான் எனக்கு பெருசு, நீங்க எனக்கு பெருசு இல்லைன்னு அவங்கள உதறி விட்டுட்டு நம்ம பக்கம் நிக்கலையில அவங்க. நீ பேசுறதெல்லாம் நியாயமான வார்த்தை, நான் இல்லைன்னு சொல்லல அன்னைக்கிளி. ஒரு மருமகளா உன் ஆதங்கம் சரிதாம்மா. ஆனா வயசானவ முடியாம கிடக்காளே, அதுவும் தன்னந்தனியா கிடக்காளே. இப்பவும் நான் வந்து பார்க்க மாட்டேன்னு சொன்னனே தவிர என் பிள்ளைகளோ அவங்க மையனோ போய் யாரும் அவங்கள பார்க்க கூடாது, அவங்களுக்கு நல்லது கெட்டது செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லையே. அது சொல்றதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. பெத்த ஐயா அவங்க நல்லபடியா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் பார்க்கட்டும், நல்லது கெட்டது செய்யட்டும், காசு பணத்தை கொடுக்கட்டும். அதை பத்திலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லத்த. ஆனா நான் வரமாட்டேன், நான் எதையும் செய்ய மாட்டேன், அம்பிடுத்தேன் சொல்லுவேன். சுப்பிரமணி, உன் பொண்டாட்டி தான் அவ எடுத்த முடிவுல சரியா இருக்கா. அவ பக்கம் நியாயம் இருக்கு. அவ வலி வேதனைய அனுபவிச்சவ, அவ பேசத்தாப்பா செய்வா. ஆனா பெத்த கடமைன்னு உனக்கு இருக்குல்ல, அந்த கடமையை வந்து செய்யணும்லப்பா. உன் தங்கச்சியும் கூட இல்ல, நீனும் வரமாட்டோம்னு சொல்லிடாதடா சுப்பிரமணி. அன்னைக்கிளி அப்ப நான் போயிட்டு வருவாமா? செத்தே இருங்க மாமா, நீங்க 2 நாளா வேலை பார்த்த கூலி 1000 ரூபா 5 தட்டில் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன், போய் ஆஸ்பத்திரியில காட்டிட்டு வாங்க. அன்னைக்கிளி வீட்டு செலவுக்கு வேணும்னு சொன்னீல. வீட்டு செலவு தானே, 2 வேளை சோறு திங்கலைன்னா என்ன செத்தா போயிட போறோம். நான் எடுத்துட்டு வரேன், ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு வாங்க. வெறுங்கைய வீசிட்டு போய் என்னன்னு பாப்பியே.